குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாதத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே சூரியன், கேது, சுக்கிரன் இணைவு. இங்க சுக்கிரன் நீசமா இருக்கிறாரு, சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 6ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கடன், நோய் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்துல ராகு பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்துல உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா தான் பார்க்கப்படுது. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூரியன் புதனுடைய வீட்லையும் புதன் சூரியனுடைய வீட்லையும் இருக்கிறதுனால சூரியன் புதன் பரிவர்த்தனை ஏற்படுது. முதல் 7 நாட்களுக்கு சூரிய புதன் பரிவர்த்தனை ஏற்படுது. அதன் பின்பு புதனுமே ராசிக்குள்ளேயே பயிற்சியாகி வரார். அதை பத்தி அடுத்தது பார்ப்போம். அப்போ சூரியன் ராசிக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அடுத்து ஒரு மாதம், புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போறார். அடுத்ததா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2/9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்குள்ளேயே நீசம் பெற்ற அமைப்புல இருந்த சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். முழுக்க முழுக்க பலம் அடைய போகுது உங்களுடைய குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. கூடவே 9ஆம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். பாக்கியாதிபதி பலம் அடைஞ்சிட்டாலே பல விதங்கள்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன ஏது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். அந்த புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் புரட்டாசி 26ஆம் தேதி 12/10/2024 அன்னைக்கு தான் அந்த சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 24 நாட்கள் உங்களுடைய 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா அது பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா புதன், உங்களுடைய ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். அந்த ராசிக்கு அதிபதி புதன், 10ஆம் அதிபதியான புதன் ராசிக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி புதன் உங்க ராசிக்குள்ள வந்துடுறார். கன்னி ராசிக்குள்ள ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் ஆகிய 3 பலத்தையும் இந்த புதன் பகவான் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 3 பலமும் புதனுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் எல்லாம் தாண்டி ராசிக்குள்ள புதன் இருக்கிறது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக போகுது உங்களுடைய ராசி. அப்போ அந்த கேதுவனுடைய பாதிப்பு எல்லாமே நீங்க போகுது. நிறைய காரிய தடங்கல்கள், கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள், நம்பிக்கை உரிய நபர்கள் துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு, யாரை நம்பி எந்த காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினை கிடைத்த ஒரு காலகட்டமா இருக்கலாம். ரொம்ப பிடித்தமான உறவு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அத்தனையும் தாண்டி இந்த காலகட்டம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் வளரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி அதிபதி ராசியில பலமா இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் இங்க நடக்க போகுது புதன் பலமாகிறதுனால. என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இது எவ்வளவு நாளைக்கு இந்த புதன் இந்த அமைப்புகள் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 10/10/2024 வரைக்கும் அந்த புதன் பலமான ஒரு அமைப்புகள்ல தான் இருக்கிறார். கவலை வேண்டாம். அதன் பின்பு புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். இதுவும் தொந்தரவில்லை. அப்ப புதனுடைய நகர்வு மாத துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமா அமைஞ்சாலே போதுமானதுங்க. மற்ற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல ஒரு சூழல் தான். அடுத்துதான் இந்த புதன் சுக்கிரன் நகர்வுகளை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குரு பகவான் வக்ரமாகக்கூடிய ஒரு சூழல். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வக்ரம் அடைகிறாரு.
இந்த குரு வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்னவெல்லாம் துணிஞ்சு செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். கூடவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் பரிகாரங்களும் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கிரக நகர்வுகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கு. இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 12ஆம் அதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. முதல்ல சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ அப்போது கன்னிராசி உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லதும் தெரியும், தீமையும் வெளியில் தெரிஞ்சிடும். நன்மைகள் தெரியும் போது உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே 2-3 படிகள் உயரத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை தவறை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுவுமே வெளியில் தெரிஞ்சிடும். அதன் மூலமாக தலை குனிவு, அவமானமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது உங்களுக்கு இது முன்னேற்றத்தை கொடுக்க போதா, வளர்ச்சியை கொடுக்க போதா, இல்லை தலைகுனிவை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு பார்த்துட்டா உங்களுடைய செயல் கடந்த காலங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து இது மாற்றத்தை செய்யும். ஆனால் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது அந்த தலைகுனிவு வந்தாலும் அதன் பின்பு அடுத்ததாக ஒரு வளர்ச்சி. எப்படியோ நன்மையிலேயோ தீமையிலேயோ உங்களுடைய பெயர் பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லப்படுது. குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, வாழ்க்கை துணைக்காக, நண்பர்களுக்காக மனம் விரும்பி செலவுகளை செய்வீர்கள். இந்த காலகட்டம் அரசாங்கத்திற்கு காசு, பணம், ஃபைன் கட்ட வேண்டியது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான கோபம் மனசுக்குள்ளே வந்துடும். அதை வெளிப்படுத்தவும் செஞ்சுருவோம். நம்ம தான் ராஜா மாதிரி, எல்லாரும் நம்மளுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக செயல்படுவோம். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த அளவு காமன் கம்போஸ்டாக எல்லாத்துக்கும் எல்லாமும் தெரியும், யாரையும் நம்ம அடிமைப்படுத்த வேணாம், எல்லாத்தோட விருப்பமும் அவங்க விருப்பப்படி எல்லாமே செய்யட்டும், நம்ம விருப்பப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டா போதுமானது. அந்த எண்ணத்தை வளர்த்திக்குங்க அப்படிங்கிறத சொல்லுது. 3ஆவதா குழந்தை இல்லைன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்கிறார். குருவினுடைய பார்வை சூரியனுக்கு இருக்குது. இது காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ராசிக்குள்ள கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல். குரு பார்வை இருக்கிறதுனால சூரியனுக்கு உங்களுக்கு புத்திர பேரை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் தந்தை ஆவதற்கு, தாய்மை அடைவதற்கு உண்டான ஒரு வேலைகளை செய்யுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் குரு அமர்ந்திருக்கிறார். அப்போது வம்ச விருத்தியை ஏற்படுத்தியே தீரணும். சரி, எல்லா ராசிக்கும் தான் சூரியனும் குருவும் பார்வையில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் அது கிடைக்குமானா உங்களுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, உங்கள் குடும்பத்தில் நிறைய சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இல்லை ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள், அதுக்குண்டான ஒரு சேமிப்பு, இல்லை அதுக்கு ஏதாவது இனிஷியல் பண்ணுவீங்க, அட்வான்ஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் சொல்லி காட்டுது. மனம் விரும்பி செலவு செய்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் செலவுகள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, மனம் விரும்பி செலவு செய்கிறோன்ற இல்லையா, செலவுகள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு முறைக்கு 2 முறை ஒரே செலவு செய்வோம். இப்போ அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். ஆல்ரெடி ராசிக்குள்ள ராகு, ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு இருந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கிளாஸை கொடுத்துட்டே இருந்தது. இப்போ சூரியனுடைய பெயர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு பொருத்தமான ஜோடி இவங்க இல்லை, அவங்களுக்கு பொருத்தமான ஜோடி நான் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. இது உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இல்லை, கூட இருக்கிறவங்க இந்த வார்த்தைகளை பேசுவாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை முன்வைப்பாங்க. அப்போது நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம, எங்கள் 2 பேர்த்துக்கு தெரியும், எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எட்டாமல் இருக்கட்டும்,
சரியான பொருத்தம் இல்லாமல் இருக்கட்டும், அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத மைண்டில் மட்டும் உள்வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் தவறாக ஏதாவது பேசுகிறதோ, அவங்கள பற்றின தவறான சிந்தனைகளோ, இல்லை அவங்களுக்கு வஞ்சன்ஸ் வைக்கணும், அவங்கள கொஞ்சம் திட்டணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் திட்டணும் பிடிக்கணும், அப்படி என்ன தெரியாமல் பண்ணணும்னு நினைச்சாலும் வெளியே வந்துடும். ஸோ அதை மைண்டில் உள்வாங்கிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக செய்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். தந்தையினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக தந்தை எந்த லெவலில் இறங்கி செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளுக்காக வந்துடுவார். ஆசபாசம் அப்படிங்கிறது தந்தை கிட்ட இருந்து அதிகமாக கிடைக்குது. அவங்களுடைய கேர் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாக கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்துவார்கள். ஸோ அது எல்லாமே எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களை கீழே தள்ளுறதுக்காக கிடையாது, உங்களுடைய வளர்ச்சிக்காக. சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும், பொறுப்புகள் தேடி வரும், நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாட்டும், சுயதொழில் செய்கிறவங்களாட்டும் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. நிம்மதியான உறக்கம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேலை அதிகமாகிடும். இப்போ எப்படின்னு அவ்வளோ ஒர்க்லோடோடு போய் படுத்தோம் அப்படின்னா காலையில் விடியறதே தெரியாது, டக்குன்னு விடிஞ்சிடும், தூக்கம் கம்மியான மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக உடம்புக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுது. எந்த கேப்லையெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த கிடைக்கிற கேப்பில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஒர்க்லோட் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் சூரியன் செய்கிறாரு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே பரிவர்த்தனை யோகத்தில் பலம் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த இப்போ புதன் ராசிக்குள்ளே வரும்போது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் ஆகிய 4 பலத்தையும் பெறாருங்க. 10 கூடையவர். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் சுயதொழில் செய்துட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் வியாபாரம் செய்துட்ருக்கீங்களோ அத்துணை கன்னி ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் பொற்காலம். ஆல்ரெடி 10ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். எப்படி சார் தொழில் நல்லா இருக்கும்? அதையெல்லாம் பற்றி ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. செவ்வாய் திக்பலமாக தான் இருக்குது. என்னதான் கெடுதலாக இருந்தாலும் அந்த கெடுதலுக்கு பின்னாடி நன்மை உண்டு. 3-10 தொடர்பு ஏற்பட போகிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, உபஜய ஸ்தானங்கள் வேலை செய்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தினுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. பயப்பட வேண்டாம். அப்படி ஏதாவது முக்கியமான காரியங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸை கொடுத்துரும். நீங்கள் குறிச்சே வச்சுக்கலாம். அஸ்வினி பரணியில் தொழில் சார்ந்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் சக்ஸஸை கொடுத்துரும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக வெற்றி உண்டு, அதில் மாற்றமே இல்லை. நிறைய தொழில் சம்மந்தமான மாற்றங்களை செய்வீங்க. தொழில் சிந்தனை அதிகரிக்கும். இப்போது ஆல்ரெடி சூரியன் வந்து ராசிக்குள்ளே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே தொந்தரவுகள் அப்படின்னு சொன்னேன். இப்போ 10ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். அவரே உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா உங்கள் மீது உள்ள தன்னம்பிக்கை அதிகமாகுது. சுய திறனை பயன்படுத்தி எது வேணாலும் நம்ம செஞ்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஈகோ, ஒரு ஆணவம் வந்துடுதுங்க. அந்த ஆணவத்தை வெளியில் காட்டாதீங்க, அதுதான் நல்லது. ஆனால் தன்னம்பிக்கையோட பியூரான ஒரு இன்டென்ட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதை சக்ஸஸை கொடுத்துருது. அதில் மாற்றமே இல்லை. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய திறமை தான் பெருசு, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம், அந்த தலைக்கணம் வந்துடவே கூடாது. இந்த மாதம் சூரியனும் இருக்குது, ராசி அதிபதியான புதனும் முழுக்க பலம் அடைகிறாரு. ஸோ கொஞ்சம் மிதப்பு வரும் இந்த காலகட்டம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்துட்டிங்கன்னா போதுமானது. வேறு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. தொழிலில் உங்களை மாதிரி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதம் கிடையாதுங்க. எல்லா கன்னிக்குமே தொழில் அமைப்புகள் சூப்பராக இருக்குது. சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா எந்த கவலையும் பட வேண்டாம். தொழிலில் நீங்கள் ராஜா, எந்த மாற்றமும் இல்லை. பெண்களுக்கு மாமியாரினுடைய அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். நானா நீயா பார்த்துடலாம் அப்படின்னு மாமியார் உங்கள்கிட்ட மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ சண்டைகளை போடுவாங்க. கொஞ்சம் அவங்களுடைய ஆதிக்கத்தில் நம்மளை கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க. நிறையாவே புஷ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷர் இருக்கும் நம்மளுக்கு பெண்களாக இருக்கும்போது. ஆண்களாக இருந்தாலும் அந்த ப்ரெஷர் இருக்குங்க. இப்போ மாமியார் தொந்தரவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக போச்சு.
அந்த மாதிரி காலகட்டம் மாறி போச்சு. ஸோ 2 பேர்த்துக்குமே அந்த நடுக்கம் மாமியார் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உணர்வோம். நம்ம தலைமையில் ஏறி உட்காந்துட்டு அவங்களுடைய விருப்பங்களை நம்ம மூலயமா நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எதாவது சொல்கிறாங்கன்னா சரி சரின்னு கேட்டுட்டு சண்டை கட்டாமல் சரி சரின்னு கேட்டுட்டு நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ணணும்னு ஆர்கியூ பண்ணால் தான் பிரச்சனை, தொந்தரவு. உங்களுடைய வேலைகள் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ அடுத்தவர்களுடைய ப்ரெஷர், அவங்களுடைய எண்ணங்களை உங்கள்கிட்ட புகுத்துறது, இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஸோ அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. புரட்டாசி 24 10/10/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இங்கேயும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான தொந்தரவுகள் இல்லை. கிளியராக நீட்டாக ஸ்மூத்தாக பொருளாதாரம் போயிடும். குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய வருமான அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் சேமிப்பும் இந்த மாத இறுதியில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செலவுகளை குறைச்சிடுவீங்க, சேமிப்பு அதிகரிச்சிடுவீங்க அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது. முதல் 24 நாட்களுக்கு இரட்டிப்பான செலவு, அதன் பின்பு செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் முன்பின் முரணுக்கு பின் சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பத்திலையுமே ஒரு சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. முக்கியமாக கோயில் உலகங்களுக்கு போயிட்டு பிரசாதங்கள் வீடு தேடி வரும். நம்மளுக்கு இந்த பூஜை பண்ணோம், இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம், அதுக்குண்டான பிரசாதம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்குண்டான பிரசாதம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரசாதங்கள் தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டம். அடுத்ததாக சுக்கிரன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ராசிக்கு 2/9 அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்குள்ளே நீசமாக இருந்தார். ஆனால் புரட்டாசி 2ஆம் தேதியே 18/9/2024 அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல ஆட்சி பலம். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் குடும்பம் பிரியாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த சுக்கிர பகவான் செய்யுது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுது. குடும்ப உறவுகளுக்காக நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரும் காமன் கம்போஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான தடைகளும் நிவர்த்தியாகும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் மாறும். கண், மூக்கு, முகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். உங்கள் முகமே தேஜஸ் ஆகிடுங்க, கொஞ்சம் பொலிவாக தெரிய ஆரம்பிப்பீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரும். காலேஜில் வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. கணவன் மணி இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது இருந்தாலும் உங்கள் முகத்தை, உங்களுடைய அழகை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அந்த ஏஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டாக கொடுத்தே தீரும், மாற்றம் இல்லை. புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். ஏதோ ஒரு வகையில் சம்பாத்தியத்தை உருவாக்கணும், சும்மா வெட்டி இறக்கக்கூடாது, வெட்டிய காலத்தை கழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். வருமானத்தை நோக்கிய ஒரு பயணம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லுது. 9ஆம் அதிபதி 2ல் என்ன சொல்கிறோமோ அதை செய்திடுவோம். தயவு செஞ்சு கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், போராட்டத்தில் ஏதாவது கிரகம் இந்த தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் யாரையும் இந்த காலகட்டம் சபிச்சிடாதீங்க. முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ்ஸிங்ஸை கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸை கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் தோணி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் கை தொட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தோல்வியை தழுவாது. உறுதியாக தோல்வியை தழுவாது. நல்ல அமைப்புகள், பேசக்கூடிய பேச்சாகட்டும், மற்றவங்ககிட்ட நடந்துக்கக்கூடிய விதமாகட்டும், சூரியனுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவே சுக்கிரன் 2ஆம் இடத்துல பலம் பெறார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. முடிந்தளவு கோபத்தை, அந்த ஆணவத்தை குறைத்து கொண்டு சுக்கிரன் போல பேசி பழங்க. மற்றவங்களை கவர்ற மாதிரியான பேச்சை பேசுங்க. நிறைய நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அடுத்ததாக அந்த புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் அந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு. சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன சார் நல்லதா சார் அப்படின்னு கேட்டால், 2ஆம் அதிபதி 3க்கு போனாலும் இங்கே பொருளாதார தடைகள் எதுவும் இருக்காது. உங்கள் கையில் இருக்கிற காசு பணத்தோ இளைய சோகரத்துக்கு அக்கம் பக்கத்து நிறைய ஆளுகளுக்கு கடன் கொடுக்காமல் இருந்தால் போதுமானது. மாத இறுதியில் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான நல்ல மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்து கொள்ளக்கூடிய
முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது சுக்கிரனுக்கு. இங்கே லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் ஏற்படுது. நல்ல விஷயம்தான். ஸோ இது வெல் அண்ட் குட். அடுத்ததாக செவ்வாய் என்ன செய்கிறார் அப்படின்னா, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காருங்க திக்பலமாய். செவ்வாய் 10ல் திக்பலமாக இருக்கிறதுனால தான் ஆனால் கன்னிக்கு இது ஆகாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் 3 கூடியவர் 10ல் இருக்கிறது, ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அஷ்டமாதிபதி என்ன பண்ணுதுன்னா தொழிலில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்குது. அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கும் தைரியத்தையும் அந்த செவ்வாய் கொடுத்துட்டார். கூட சூரியன் ராசிக்குள்ள இருக்காரு இல்லையா, அதனால பயப்பட வேண்டாமுங்க. பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபைனல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அந்த மாமியார் அப்படிங்கிற உறவு தான் அதிக மன அழுத்தத்தை கொடுக்கும், அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும். அதுலேருந்து வெளியே உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்குது. என்னதான் செவ்வாயினுடைய பார்வை ராசி அதிபதிக்கு இருந்தாலும் அவர் பலமாக இருக்கிறாரு. செவ்வாயோட பார்வையில் ஒன்றுமே பண்ணாது. பயப்பட வேணாம். செவ்வாயே உங்கள் ராசியினுடைய அதிபதியினுடைய வீட்டில் இன்னொரு வீட்டில் தான் இருக்கிறாரு. தன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. புதனுடைய கண்ட்ரோலில் தான் செவ்வாயே இருக்குது. பயப்பட வேணாம், சக்ஸஸ் தான். நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா. அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும். பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது. மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.